ஹாய் கைஸ், வெல்கம் டு கிராஃப்ட் ஐடியாஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஃபாதர்ஸ் டேக்காக ஒரு சிம்பிளாக ஒரு கிஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு பிங்க் கலர் பேப்பர் எடுத்துக்கிறேன். இப்போது இதில் மேலே 3 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மடிச்சுக்க போகிறேன். இது மாதிரி லைன் பண்ணிவிட்டு மடித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் லைன் பண்ணிவிட்டு மடிக்கிறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஃபாதர்ஸ் டே கிஃப்ட் ஐடியா போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அதுவும் இது மாதிரி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. இப்போது 1 சென்டிமீட்டருக்கு இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இங்கேயும் மடிச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம மடிச்சிருக்கோம்ல, அந்த கேப்பில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம மடிச்சிருக்கோம், அதுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கணும். கீழே மாற்றி அப்ளை பண்ணிட போகிறீங்க, அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே மடிச்சுட்டு அது மேலே இது மாதிரி ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். இப்போது அதனுடைய ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நீட்டாக. இப்போது அதுக்கு கீழே 5 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை இது மாதிரி மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு கார்னரையும் இது மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்க போகிறேன். இது மாதிரி மடித்து முடித்த உடனே அதை ஓப்பன் பண்ணி நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி உள் சைடு வச்சு இப்படி மடிச்சுக்கிறேன். அப்புறம் நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே பார்த்து மடிச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப் நான் சொல்கிறத விட வீடியோவில் நீங்கள் பார்த்தா தான் நல்லா புரியும். இப்போது அதெல்லாம் ஒட்ட போகிறேன். அதுக்காக ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் எங்கெங்கெல்லாம் ஃபெவிகால் அப்ளை பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இல்லாட்டி நம்ம ஃபுல்லாத்தையும் நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டா நமக்கு கரெக்டாக வராது. அதுக்காக தான். இப்போ இது மாதிரி மடித்து முடிச்சுட்டு 2 சைடுமே இது மாதிரி மடித்து விட்டுக்கிறேன். இப்போது அது எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணுறப்போ நமக்கு ஒரு பேக் மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு பார்க்குறப்ப புரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பேக்னு சொல்லியிருக்கேன்ல, அதனால் கைப்பிடி வேணும்ல, அதுக்காக 2 ஹோல்ஸ் போட போகிறேன். உங்ககிட்ட பஞ்சிங் மிஷின் இருந்தால் போட்டுக்கலாம். நான் நார்மலாக பென் யூஸ் பண்ணியே ஹோல் போட்டுக்கிட்டேன். அப்புறம் இது மாதிரி ஒரு த்ரெட் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன த்ரெட் இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இது மாதிரி இருந்தனால நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது அதை சேம் சைஸில் கட் பண்ணிவிட்டு அந்த பேக்கில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு கைப்பிடி மாதிரி கிடச்சிருச்சு. அதே மாதிரி இந்த சைடும் கட்டிக்க போகிறேன். இப்போது இது ஃபாதர்ஸ் டே கிஃப்ட் ஐடியான்றனால ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு எழுதியிருக்கேன். ஒருவேளை இந்த ஐடியா நீங்கள் மதர்ஸ் டே அது மாதிரி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு போட்டுக்கலாம். இது நான் சும்மா ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படின்னு எழுதி அதில் எல்லோ கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அவுட்லைன் மாதிரி போட்டிருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நான் இப்போ இதுக்குள்ளே சாக்லேட் தான் போட போகிறேன். ஒருவேளை நீங்கள் வேறு ஏதாவது கிஃப்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது கூட இது உள்ளே போட்டு கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்குள்ளே இது மாதிரி சாக்லேட்லாம் வச்சுட்டு உங்கள் டேடிக்கு என்ன சாக்லேட்லாம் பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் சாக்லேட் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இது மாதிரி குட்டியாக ஒரு நோட் மாதிரி எழுதியிருக்கேன். அதை இது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதை உள்ளன் த்ரெட் வச்சு இது மாதிரி கட்டிக்கிறேன். நம்ம பழைய காலத்துலலாம் தூதுலாம் இது பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி அந்த கான்செப்டில் சும்மா பார்க்க க்யூட்டாக இருக்கும்ல, அதுக்காக தான். அவ்வளோதான், நம்ம கிஃப்ட் ரெடி ஆகிடுச்சு.
உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராஃப்ட் ஐடியா எக்ஸாமில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். பாய்.